அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. டேய் இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ண? அம்மா இப்போ வந்துருவாங்க. பட்டுக்குட்டி. உனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம். இல்லைன்னா இன்னைக்கு நீ வீடியோ கால மறந்துரு. சரி சரி, இதான் கடைசி ஆர்டரு. மயிலாட்டம் இருக்கா மலர் கூட மணக்கா வேற உந்துக்கிட்டு ஒழுங்கா நில்லு. என் நெத்தியில் நலாவட்டம் வச்சவனா சுறாவட்டம் ஒட்டு மொத்தம் தென்மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிற்கட்டும். ஏ பங்கு பேபி, என்னோட எக்ஸை இன்னைக்கு ரேஷன் கடையில் பார்த்தேன். மனசே வெந்துருச்சு. பாவம். சரி சார் எதுக்கு அங்கே போனீங்க? மட்டும் அவன் என் கூட இருந்திருந்தான்னு வையன், ரேஷன் கடைக்கெலாம் போயிருப்பாளா? பாமாயில் வாங்க போன நாய்க்கு பேச்ச பாத்தியா? பாமாயிலா? பார்ட்ஸ் பாமாயில். நம்ம வீட்டில் எப்பயுமே ரீஃபைண்ட் ஆயில் தான். பேபி பேபி, அவன் எங்கனண்டா நமக்கு என்ன? என்னோட உச்சபட்ச ஆசையே என் கையால் உனக்கு குங்குமம் வைக்க. நானும் உனக்கு விபூதி அடிக்கணும் தான் பார்க்குறேன். சரி சரி இன்னும் எவ்வளோ நேரம் 2 ஆக்குவேன்? நிமிஷம் தான், இப்போ டெலிவரி பண்ணிடுவேன். போடா நான் வைக்கிறேன் பை. என்னம்மா இப்படி பண்ணுற? வீடியோ கால்லனா எனக்கு தூக்கமே வராதுமா. உன்னை பார்க்காம எப்படி? ஏண்டா இந்நேரம் ஒருத்தன் கூலிங் கிளாஸ் ஆர்டர் போடுறானே, யார் அவன்? எனக்கு என்னடி தெரியும்? யாரோ மெர்சல் மதனா இந்நேரத்தில் ஆர்டர் போட்டிருக்கான். இனிமே தோலை தட்டி கொடுத்து அட்வைஸ் பண்ணுறது. ஆமாம், நீங்கள் என்ன கிடைக்க போகிறீங்க? பிஆர்எஸ் வந்துட்டு என் கூட வந்துடுங்க சார். கீழே மேலே ஒன்றா வீடை ரெண்ட் எடுத்துக்கலாம். காலைல எழுந்து ஒன்றா ஜாக்கிங் போகலாம். ஒரே இந்த பேப்பர் படிக்கலாம். அப்போ போய் யாருக்கும் தெரியாம மொட்டை மாடல சின்னதா பியர் ஒரு பியர். தளபதி பண்ணா தீயா இருக்கு, நம்ம பண்ணா பீ மாதிரி இருக்கே. இரு கூப்பிடுறேன். ப்ரோ மெர்சல். மெர்சல் மதன் நீங்கள்? மெர்சல் மதன் நம்ம தான் நண்பா. சரி. இது தளபதி கிளாஸ் தானே? ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ. அப்போ ஓகே ப்ரோ, மிட் நைட்டில் வந்திருக்கேன். ஏதாவது டிப்ஸு பார்த்து கொடுத்தீங்கன்னா. டிப்ஸா? அதாவது நண்பா, ம் வாழ்க்கையில் ஒரு டீக்காக எவ்வளோ நாள் போகலாம், ஆனால் ஒரு டீக்காக போகவே கூடாது. ப்ரோ, நைட் நேரம் வந்திருக்கேன். இப்படி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. லூசுயா நண்பா, நீங்கள் ஏதோ பேட் வைப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த தடவை நல்ல டிப்ஸாக சொல்கிறேன் நண்பா. வரேன் நண்பா. இப்போ போவோம். வந்துட்டான். ஏ ப்ரோ, லுக்கிங் லைக் மிஸ்கின். மிஸ்கினா? விஜய் குமார். இப்போ எதுக்கு வந்த? எப்பயும் போல தான்டா. நான் வரல, நீ போ. டேய், நான் என்ன கோபால் வீட்டுக்கு போனா இல்லை கோகுல் வீட்டுக்கு போனா? உன்னை தேடி உன் வீட்டுக்கு தானே வந்தேன். மனே, நீ என்ன சென்டிமெண்ட்டாக பேசினாலும் வர முடியாது. முக்கியமான ப்ராக்டிஸில் இருக்கேன். முக்கியமான என் ஆள் இருக்கால்ல, ஹரினியா நந்தினியா? அனுடா. டேய், போன மாதம் வரைக்கும் நீ நந்தினியா லவ் பண்ணிட்டு இருந்தா? நந்தினி கூட பிரேக்கப் ஆகி 2 மாதம் ஆச்சு. பிரேக்கப்பா? என்னாச்சு? ஐ காட் சீட்டட்ரா. எப்படா? அன்னைக்கு ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கோம். பிரீத்தா வீட்டில் இருக்குன்னு என்கிட்ட போய் சொல்கிறா. அவ பிரீத்தா வீட்டில் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் பிரீத்தா வீட்டில் தானப்பா படுத்திருந்தேன். ஓ, நைஸ் ஜாப். பிரீத்தா கூடயா? ஏய், வெக்கம் மௌனம் சம்மதம். சரி வா. முக்கியமான மேட்டர் சொல்கிறேன். அப்படி என்ன இம்பார்ட்டன்டான விஷயம்? என் ஆள் அனு சொன்னேன்ல, ஆமாம். அவள் வீட்டில் நாளைக்கு டின்னர் போகிறாங்க. என்னையும் இன்வைட் பண்ணியிருக்கா. அவள் ஃபேமிலிகிட்ட போயிட்டு தளபதி ஸ்டைலில் என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். டேய், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் விஷயமாடா. அதை விட இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். மாடிக்கு வா பேசும். மாடியா? எப்படி நமக்கும் ப்ராக்டிஸ் என்னடா பண்ண யோசிக்கிற? இவனை வச்சே பண்ணிட வேண்டியது தான். சரி வா, அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன். வந்து தொலை. இன்னும் எத்தனை நாள் தான் மாமா அனு நினச்சி நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க. அவளை நல்லா பார்த்துக்கோமா. உங்களை விட டேய், ஆல்ரெடி சொல்லிட்டேன். மாடுலேஷன் வேணாம், டயலாக் மட்டும் சொல்லு. இல்லை நண்பா, நமக்கு மாடுலேஷனோட போனால் தான் டைலாக். அனுட்ட ப்ரொப்போஸ் வேணால் நான் தனியாக பண்ணியிருக்கலாமாம்மா. ஆனால் அவங்களோட எல்லாவும் எனக்கு எல்லாம் இல்லைடா, ஃபேமிலி குடும்பம் அந்த மாதிரி. ஓ,
அவங்களோட எல்லா டேய் நெக்ஸ்ட் டேலாக் போடா. நெக்ஸ்ட் டைலாக்கு சத்தியமாக சொல்கிறேன்மா, உங்களுக்கு பிடிக்கலண்ணா இந்த லவ்வே வேணாமாம்மா. பிடிக்கலடா. ஏய் அந்த சீன் இப்படி வராதே. அந்த சீனில் அப்படி வரல, நாளைக்கு சீனில் அப்படி தானே வரும். என்னடா அப்புறம் என்னடா நீ என்ன பண்ணுறேன்னு இருந்தாலும் உனக்கு ஒத்துக்கு பாரு. ஒத்துக்கலனா போகிறான், நான் கூப்பிட்டா அது வந்துருமாம்மா. நீ கூப்பிட்டா அது வர்றதுக்கு நான் ஏய் ஆட்டோவான்னு கேட்க வந்தேன்டா. ஓஹோ ஆக்சுவலாக நீ ஆட்டோ ஓட்டியிருந்தா கூட சொல்கிறதுக்கு ஒன்று இருந்திருக்கும். ஆனால் நீ அவ்வளோ ஓட்டிகிட்டு இருக்க. ஏய் ஏன்டா எப்படி நெகட்டிவிட்டியாக பேசிகிட்டே இருக்க? சும்மா சும்மா தான்டா, சும்மா இருக்கல, அதான் பிரச்சனையே. எதே சும்மா இருக்கணா? சும்மா இருக்கோம். அதான்டா நானும் சொல்கிறேன், இருக்கோம். இனிமேல் அது வாழ்க்கையில் உருப்படியாக தான் பண்ணணும். என்ன உருப்படியா? இப்படி தான் போன வாரம் ஏதோ ஃப்ரான்ச்சைஸ் எடுப்போம் பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். அடுத்து அதை பற்றி பேச்சே காணா. இனிமேல் அது உருப்படியாக தான் யோசிக்கணும்டா. உருப்படியாவா? உருப்படியா? நான் ரொம்ப யோசிக்கிறான். தர்ஷினி நம்பர் கேட்கறதுக்கு தான் சரியான நேரம். கேட்டுருவோம். என்ன டேய் பண்ணலாம்? நம்ம ஸ்கூலு தர்ஷினி இருக்கால, ஆமாம். அவள் ஏதோ இந்த ஜெல்லி பிஸ்னஸ் தான் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். நம்ம ஏன் பேசாமல் அவகிட்ட ஐடியா கேட்கக்கூடாது? அவன் நம்பர் கேட்குறேன்னு பச்சையாக தெரியுது. ஐடியா கிடைக்காது போலியே நம்பரு. டேய் இந்த அரசு பார்க் வெளியே வாட்டர் பாக்கெட் பிஸ்னஸ் மாதிரி எதுவும் பண்ணலாமா? அதுனா இப்போது பாக்கெட்லாம் கிடையாது, நல்லா ஓட்டம் ஓடும். புரியுது. இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வெளியே மெடிக்கல் ஷாப் அது மாதிரி எதுவும்? டேய் எப்போ பாரு பொண்ணுங்க தான் யோசிப்பியா, வேற எதுவும் யோசிக்க மாட்டியாடா? டேய் செம்ம பிஸ்னஸ் சரியாடா. டேய் சும்மா இருடா. அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் சரி வராது. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு எதாவது யோசிக்கணும். இருக்கிறத வச்சுனா? நீ ஏதோ ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறேன், என்னாச்சு? ஆன்லைன் கோர்ஸ்? டேய் அது டைமே இல்லைடா. ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன், அப்புறம் அப்படியே போச்சு. ஏதோ எழுதிட்டு இருந்தியா? அது அதுவும் ஸ்டார்ட் பண்ணேன், கொஞ்சம் எழுதுனேன், பார்த்தா அப்புறம் டைமே கிடைக்க மாட்டேங்கிறா. பிரீத்தா வீட்டில் படுக்கிறதுக்கு டைம் இருக்குது, இதுக்கு டைம் இல்லையா? நான் சொன்ன நாள்லேருந்து ஒரு நாளைக்கு 1 hour எழுதினாலும் இந்த 8 மாதத்தில் நிறைய எழுதியிருந்துருக்கலாம். சும்மா டைம்லன்னு சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காரா? டேய் நீ 8 மாதம் வந்து ஆகுறது. நம்ம ஆமாம் கொஞ்சம் இருக்கான்ல, ஆமாம். அவன் ஆள் 8 மாதமாக இருக்காடா. டேய் அவன் கல்யாணம் 5 மாதம் ஆச்சு. அதான் அவனை மேட்ரே. அவன் குமார் சாரில் அடி வாங்கிருக்க தெரியும்ல? ஏய் குமார் சட்டை மட்டும் அடி வாங்கினா, நம்ம 12th படிக்கிறப்ப தீபிகா அவன் பிள்ளை இருப்பாள், ஆமாம். அவட்டே ரன்னத்தோ வாங்கினேன். ஆ இது ஏதோ ஒரு நாள் இவனே ஏதோ பீரியட் நினைக்கிறேன், என்ன பீரியட் சரியாகவும் இல்லை. நம்ம கிளாஸ்லேயே அர்ச்சனா ஒரு பிள்ளை இருப்பாள், அவள் பென்சில் தொலைஞ்சு போச்சு. உடனே நம்ம கிளாஸ் லீடர் பிள்ளை இவ தீபிகா இருக்கால்ல, எல்லாரும் ஜிப்பை திறந்து வைங்க, நான் வரிசையாக வந்து பேக்கை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லி நாங்களும் ஜிப்லாம் திறந்து வச்சிட்டோம். வரிசையாக வந்திருக்கா. தலைவன் பார்த்தா பேண்ட் ஜிப்பை திறந்து உட்காந்துருக்கான். பார்த்தா நீ கம்ப்ளைண்ட்டை போட்டு வீட்டிலேருந்து ஆள வர கூட்டு செம்மடி வாங்கினான் அவட்ட. ஐயோ சரி மச்சான், நான் அப்படியே போகிறேன். டேய் நாளைக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியுமா? நான் இருக்க மாட்டேன். டேய் ராஜ் ஹாஸ்பிட்டலு 11 மணி செக்கப் தானே. டேய் ஏதோ இதுக்கு போது நீ கூட பேசுறியடா, நான் தானே கூட்டி போயிட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் தங்கச்சியை காலேஜ் கூப்பிடணுமே, நீ போயிடுவியா இல்லை அதுக்கும் நானே போயிடவா? நீயே பார்த்துக்கூடா. சரி ஓகே. மொத்த ஃபோனு சொல்லணும்டா. டேய் என்னடா இந்நேரம்? டேய் நான் பிராங்கா மேல அண்ணா மா அண்ணா அண்ணா மா, இறந்துட்டாங்க. என்னம்மா? வாங்கண்ணா, ஒண்ணுமே புரியலண்ணா, வாங்கண்ணா. என்னடா சொல்றீங்க? டேய் டேய்
டேய் டேய் மச்சான் டேய் ஏய் நான் என்ன கோபால் வீட்டுக்கு போனா இல்லை கோகுல் வீட்டுக்கு போனா உன்னை தேடி உன் வீட்டுக்கு தான் வந்தேன். ஏய் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் விஷயமாடா, அதை விட இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். நாளைக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியுமா? நான் இருக்க மாட்டேன். நம்ம இறந்த அப்புறம் கடவுள் வந்து நம்ம எல்லாருக்கும் நம்மளோட ஃபேவரட் மொமெண்ட்ஸையும் ஃபேவரட் பர்சனையும் ரீவிசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவான்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி எனக்கு நடந்தது பிரம்மையா இல்லை உண்மையானு எனக்கு தெரியல. ஆனால் அது உண்மையாக இருந்தால் அவன் சூஸ் பண்ண பர்சன் அவன் அம்மாவோ அவன் தங்கச்சியோ இல்லை, என்ன தான். அவன் சூஸ் பண்ண மொமெண்ட் நாங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மொமெண்ட்ஸை தான். அவன் இல்லைனாலும் அவன் அம்மாவுக்கு ஒரு இன்னொரு பையனும் அவன் தங்கச்சிக்கு இன்னொரு அண்ணனும் இருக்குது அப்படின்றத அன்றைக்கி அவன் நம்பினான். நம்ம எல்லோரும் டைம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் இனிமேல் உண்மையிலே டைம் இல்லைன்னு தெரிகிறப்ப தான் நம்ம எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணுறோன்னு நமக்கு புரியும் நினைக்கிறேன். அவனுக்கும் அன்றைக்கி அப்படி தான் புரிஞ்சிச்சு போல். ஸோ எனக்கும் அப்படி ஆயிடக்கூடாதுன்றதை அவன் அன்றைக்கி புரிய வச்சுட்டு போனான். அன்னிலேருந்து என் லைஃபே மாற்றிட்டு போயிட்டான்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரெகுலராக கண்டென்ட்ஸ் எழுதினேன். அவன் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1 hour உட்காந்தேன். தென் இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இந்த பாட்காஸ்ட்டோட 100th எபிசோடில் உங்கள் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் சொல்ல வரது என்னென்னா, நீங்களும் உங்களோட டைமை வேல்யூபிளாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைய எபிசோட் அந்த நாள் அப்படின்றது இதோட முடிக்கிறேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத அந்த நாளை ஷேர் பண்ணுங்கள். Until then, it is